ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்றைக்கி வந்து பஞ்சாப் குர்தாஸ்பூரில் உள்ள கோட்ரஸை பார்க்கலாம். இதுதான் பஞ்சாப் குர்தாஸ்பூர் கோட்ரஸ். ஃபஸ்ட்டு வந்துட்டு இது வந்து என்ட்ரன்ஸு ஹாலு. அப்படியும் இந்த சைடு ஃபஸ்ட்டு கதவை ஓப்பன் பண்ணோன்னே இந்த பெட்ரூம் தான். இதுதான் இது ஒரு பெட்ரூமு. இது வந்து இன்னும் எங்களுக்கு பாக்ஸை பாருங்கள் எவ்வளோ பாக்ஸுன்னு. 4 பாக்ஸு இன்னும் ஒன்று கீழே வேறு இருக்குது. மொத்தம் 5 பாக்ஸு நிறைஞ்சிருச்சு. இந்த பாக்ஸை வைக்கிறதுக்கு இடம் இல்லை, அதனால் அங்கேயே ஓரமாக வச்சாச்சு. அந்த ட்ரெஸ்ஸு நான் வந்து நேற்று துவைச்சதை அதை மடித்து எடுத்து அங்கேயே அப்படியே வச்சுருக்கிறேன். இன்னும் நான் ஒரு வேலையும் பண்ணலை, வீடை நீட்னஸ்ஸாக இன்னும் வைக்கலை. நான் வந்து இது வந்து நார்மலாக இப்போ எந்திரிச்சோன்னே பிள்ளைகளை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டேன்னா இன்னும் நான் பெருக்க கிடையாது, துடைக்க கிடையாது. இங்கே வந்து ரெகுலராக பெருக்கி துடைச்சாகணும். நம்ம ஊரில் வீடு துடைச்சா அது லட்சுமி தங்காது, துடைச்சா அப்படியே துடைச்சிட்டு போயிடும் அப்படின்வாங்க. ஆனால் அங்கெல்லாம் அந்த மாதிரி கிடையாது, டெய்லி பெருக்கி துடைச்சி தான் ஆகணும். அந்த ரூல்ஸ் வந்து என் வீட்டுக்கார் ரொம்பவே ஃபாலோ பண்ணுவாங்க. இல்லைன்னா திட்டு விழுகும். டெய்லியும் அவருக்கு வீடை துடைச்சி வச்சிடணும். துணி ஊறுது, துணியும் துவைக்கணும். துணியை ஊற வச்சுட்டு சாப்பாடும் அடுப்பில் வச்சு விட்டு தான் சரி எப்படி ஒரு வீடியோ எடுக்கலாம் அந்த ஊரை. அப்புறம் வந்துட்டு இதுதான் எங்களோட கார்டன். நாங்கள் வந்து மேலே உள்ள கோட்ரஸில் இருக்கோம், கீழே வந்து கார்டன் பண்ணி வச்சுருக்கோம். எங்களுக்கு கோட்ரஸில் யாரும் இல்லை, அதனால் இந்த ஏரியாவை வந்து நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சப்போஸ் யாராவது வந்தால் அவங்க பாதி நாங்கள் பாதி யூஸ் பண்ணிக்கலாம். யாரும் வரமாட்டாங்க. அது வந்து கெஸ்ட் ரூமாக வச்சுருக்குறாங்க. இது வந்துட்டு இந்த கார்டன் போனது, அதுக்கு தான் இந்த ஓஸ் போட்டு விட்ருக்கோம் தண்ணி பாய்ச்சறதுக்கு. அது ஓயாமல் எடுத்து வச்சா அது பிடிங்கிடுது, அது தண்ணி லீக் ஆகுது. இப்போ மணி 11:10 ஆயிடுச்சு. என் வீட்டுக்காரர் வந்துடுவாங்க, வேகமாக சமைக்கணும். 12 மணிக்கெலாம் சாப்பாடு ரெடியாக இருக்கணும். அவங்கள அனுப்பிச்சி விட்டதுக்கப்புறம் வீடு பெருக்கி தொடச்சி சமைக்கணும். ஏதாவது ஒரு குழம்பு, ஏதாவது ஒரு பொரியல், தயிர், கஸ்டர்டு, ஏதாச்சும் ஒரு பாயாசம் இல்லாட்டி பச்சரிசியில் போட்டு. இன்றைக்கி வந்து பச்சரிசியில் பாலில் வந்து பச்சரிசி போட்டு தான் கொதிக்க வச்சு அது ஒரு கஸ்டர்டு. இந்த ஒரு கிளாஸ் தான் நாங்கள் சமைப்போம், ஒரே ஒரு கிளாஸ் ரைஸ் போடுவோம். இதுதான் கஸ்டர்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதாவது பால் காய வச்சு பச்சரிசியை ஊற வச்சு அதை நல்லா நசுக்கி விட்டுட்டு அந்த இதை பச்சரிசி கொஞ்சம் ஒரு சிரங்க போட்டாலே அது வேக நிறையா வந்துடும். அதுதான் எங்களுக்கு இன்றைக்கி கஸ்டர்டு. இந்த பாத்திரம் கிடக்கு, பாத்திரம் விளக்கணும். மாவு ஊற வச்சுருக்கிறேன், மாவாட்டணும். அந்த கருப்பு உளுந்து தான் யூஸ் பண்ணுவேன். கொஞ்சம் போல் கொஞ்சம் கழுவிட்டு கொஞ்சம் போட்டு விட்டுறது. அதாவது ஃபுல்லாக கழுவி வெளியில் தோலை எடுக்காமல். தோல் உளுந்து எவ்வளவோ நம்ம குறுக்கு வலிக்கு ரொம்ப 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 நல்லது. அது பவுடராக பண்ணி நம்ம சாப்பிட்ட ஏதாவதுல போட்டு காலையில் கூழ் மாதிரி காய்ச்சி குடித்தா அதுவும் நல்லது தான். இந்த மாதிரி ஆட்டி வச்சுக்கிடுவோம். ஒரு வாரத்துக்கு ஆட்டியது வெந்தயம் அரைச்சி வச்சுக்கிறோம். ஆனாலும் காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து மத்தியானம் 12 மணிலேருந்து கடன்னு ஒரு நிமிஷம் உட்காந்து பார்ப்பேன், மொபைல் பார்ப்பேன், கொஞ்சம் நேரம் உட்காருவேன். ஆனால் எழுந்திரிச்சி வேலையில் ஆரம்பிச்சிட்டா கடன்னு அவங்க 12 மணிக்குள்ளே வந்துடுவாங்க. ஒரு சில நேரம் 11:30க்கெலாம் வந்து நிற்பாங்க. அதனால் வேகமாக சமைச்சிட்டா நம்ம வேலை முடிஞ்சிடும்னு சமைச்சி முடிச்சுட்டு டக்குன்னு வீடை பெருக்கி தொடச்சிட்டு துணியெல்லாம் துவைச்சி போட்டு நானும் குளிச்சிடுவேன். பசங்க வந்து ஸ்கூல் போயிட்டாங்கன்னா நான் குளிச்சிடுவேன், வேறு வேலை இல்லை. லீவில் இருந்தாங்கன்னா அவங்க கூடயே இருக்கிறது கொஞ்சம் லேட்டாக தான் குளிக்கிறது, சாயந்தரம் குளிப்போம். அவங்க இப்போ ஸ்கூலு போயிட்டாங்க, நம்ம வீட்டு வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். இப்போ வந்து மத்தியானம் சமைச்சு முடிச்சாச்சு. பாருங்கள், ஒயிட் ரைஸு, சிக்கனு, இது வந்து ராஜ்மா தால். இப்போதைக்கு எங்கள் வீட்டில் மசாலா இல்லை. இங்கே ஹிந்திக்காரங்க எப்படியெல்லாம் அந்த தாலுன்னா பருப்பு, அந்த பருப்பு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பருப்பு வச்சு இப்போதைக்கு சாப்பிட்றோம். நாங்கள் ஊருக்கு போய் 1 வருஷம் ஆயிடுச்சு. மசாலா வீட்டிலேருந்து கொண்டு வந்த மசாலாலாம் காலி ஆயிடுச்சு. அதனால் இப்போதைக்கு ஹிந்திக்காரங்க சமையல் தான் நாங்களும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். இதுதான் சரி, சமைச்சு சாப்பிட்டாச்சு. நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்கள்.